யுனிவர்ஸ் நேயர்களுக்கு அந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நேற்று ஒரு முக்கியமான ஒரு செய்தி பதிவாகி இருந்தது. அது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இப்பொழுது முழுமையாக பிரச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் புதுகை பூபாலன் என்கக்கூடிய ஒரு நகைச்சுவை பரப்புரையாளர்கள் ஒரு செய்தி பண்ணாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1957ஆம் ஆண்டு திமுக சந்தித்த முதல் தேர்தலில் குளித்தலை தொகுதியில் கலைஞர் கருணாநிதி போட்டியிட்ட பொழுது அவரை எதிர்த்து நிற்பதற்கு எம்.ஆர். ராதாவை தயார்படுத்ததாக ஒரு செய்தி. இரண்டாவது, அதே எம்.ஆர். ராதாவை எம்ஜிஆர் சுடுகிற போது ஒரு கேள்விப்பட்டக்கூடிய ஒரு செய்தியை விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. அப்படி விமர்சனம் பண்ணி பேசுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் சிரிக்க சிரிக்க பேசுகிறாங்க. எப்படி? எம்ஜிஆரை தாழ்த்தி. அட முட்டாள்களே, நான் இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். அதுதான் இந்த இடத்துல இன்றைக்கி இந்த காணொலியோட முழு விவரங்கள் நான் பேசுகிறேன். ரொம்ப முக்கியமான செய்தி. கவிஞர்கள் எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை சுட்டுவதற்கு என்ன காரணம்? திமுக மேடையில் இருந்து கொண்டு புதுகை பூபாலன் அவர்கள் பேசுகிற பொழுது கைதட்டி சிரிக்கும் போது உங்களுக்கு வெட்கம் இல்லையா என்பதை சொல்லி தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். நான் 67 தேர்தலில் என்ன நடந்தது? புதுகை பூபாலன் என்கின்ற ஒரு கம்யூனிச இயக்கத் தோழர்கள், அவர்கள் முழுமையாக கம்யூனிச இயக்கத் தோழர்கள். நான் அவர்களை நெகட்டிவாக சொல்லவில்லை, நிறையாக பரப்புரை பேசுகிறேன். ஆனால் எதிரி கட்சிகள் என்கின்ற பெயரில் மறைந்த தலைவர்களை, திராவிட இயக்கத்தின் தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த செய்தி. அதில் இருக்கக்கூடிய பின்னணி செய்தியை சொல்கிறேன். கைத்தட்டக்கூடிய தோழர்களுக்கு அரசியல் தெரியவில்லை. எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை ஏன் சுட்டார்? ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? குளித்தலை தொகுதியில் எம்.ஆர். ராதாவை ஏன் நிற்க சொன்னார்? இது ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. இது நேற்றைய செய்தி நான் சொல்கிறது. நான் முழு விவரத்தை நான் சொல்கிறேன். சரி, ஒரு பிரச்சாரம் மேடை ஆரம்பிச்சிட்டிங்க, தேர்தல் நெருங்கிருச்சு. சமீபத்தில் எல்லா செய்திகளும் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணுறீங்க, புதுசாக கட்சிகள் வருகிறது, கூட்டணிகள் உடைகிறது, பிரிகிறது, எல்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் வாக்கு சேர்ப்பதற்காக, தன்னுடைய வாக்குல இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த தன்மையை நிலைநிறுத்துவதற்காக நீங்கள் பிரச்சாரப்படுத்துகிறீங்க. அந்த பிரச்சாரப்படுத்துவதற்கு பல்கலை வித்தகர்களை நீங்கள் கூட்டு வரீங்க. சரி, செய்திகள் பொய்யாக இருக்கிறது. நம் கையில் இருக்கக்கூடிய கத்தியை எடுத்து நம் கண்ணை குத்துவது போல் அந்த செய்தியை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதை கேட்டு அறியாத மக்கள் சிரிக்கிறார்கள். வேதனையாக இருக்கிறார். சரி, குளித்தலையில் என்ன நடந்தது? திமுகவோட முதல் தேர்தல் 1957. திமுக கட்சியை ஃபவுண்டர் தோற்றுவிச்சது யார்? மகத்தான தலைவன், பாலை போல் பரிசுத்தமானவன், பேரறிஞர் அண்ணா. அவர் உருவாக்கின கட்சி. திருச்சியில் வாக்கெடுப்பு நடத்தி தேர்தலில் பங்கெடுக்கலாம் என்கின்ற நிலை வந்த பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். கலைஞர் கருணாநிதி நாகப்பட்டினம் தொகுதியில் நிற்பதற்கு விரும்பியதாகவும், பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் குளித்தலை தொகுதியில் நிற்க வைத்து சொன்னதாகவும் செய்திகள் பரவுகிறது. அது எல்லாரும் எழுதுகிறாங்க. ரைட்டு, சரி, குளித்தலையில் நிற்கிறார். சரி, எம்.ஆர். ராதாவை நிற்க சொன்னது யார்? எம்.ஆர். ராதா சொன்னார்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப கூர்மையாக கவனிக்க. நான் ரொம்ப நுணுக்கமான அரசியல் செய்தி நான் அந்த இடத்துல பதிவு செய்கிறேன் பாருங்க. எம்.ஆர். ராதாவை நிற்க சொன்னது யார்டா? அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தது யார்? காங்கிரஸ் தானே. எதிர்கட்சியாக, பலமிக்க கட்சியாக, இந்தியா முழுவதும் எதிர்காலத்தில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சியாக இருந்தது யார்? கம்யூனிச இயக்கம் தானே. திராவிட இயக்கமா? பேரறிஞருக்கு பேரறிஞராக விளங்கிய தமிழ் குலத்தின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலாக அரசியல் படுத்தப்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட தேர்தல் அது. அந்த தேர்தலில் எம்.ஆர். ராதாவை நிற்க சொன்னால், டேய், எங்களுக்குள்ளே சண்டை மூட்டை பார்க்குறீங்களா? இது என்கிட்ட நடக்காது, எம்.ஆர். ராதா பாணியில் சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. அண்ணா எலெக்ஷனில் நிற்கும்போது அண்ணாவை எதிர்த்தது காங்கிரஸை விட, கம்யூனிஸ்டை விட தந்தை பெரியார் என்பதை தந்தை பெரியாரின் மாணவனாகிய மதியழகனை பதிவு செய்கிறேன். அதான் உண்மை. கண்ணீர் துளிகள் என்கின்ற இல்லாத வார்த்தைகளை எல்லாம், தன் கோபதாபங்கள் எல்லாம் எடுப்பதற்கு பெரியார் பயன்படுத்தினார். உண்மை. அதை நாங்கள் மறுக்க மாட்டோம். பேரறிஞர் அண்ணாவும் மறுக்க மாட்டார். எம்.ஆர். ராதா யார் கூட இருந்தார்? தந்தை பெரியாரின் தலைமாணாக்கனாக இருந்தவர். தந்தை பெரியாரை முரட்டுத்தனமாக விசுவாசித்தவர். அவங்க பாணியில் சொல்கிறதுனா அப்படித்தான். பகுத்தறிவின் சுடரொளி எம்.ஆர். ராதா. எந்த விமர்சனத்திற்கும் அப்பாற்பட்டவர். தந்தை பெரியாரின் குணத்தோடு ஒத்து போகக்கூடியவர். அவர் எந்த வகையிலும் எதுவும் பேச முடியாது. துணிவு மிக்கவர். அப்படிப்பட்ட ஆள்களால் தான் பகுத்தறிவு கருத்துக்கள் பரவுச்சு.
அதை அரசியல்படுத்தினவர் அண்ணா. அப்போது எம்ஆர் ராதா திமுகவில் அண்ணா இருக்காருன்னா திகால எம்ஆர் ராதா இருக்காருன்னா அப்போ ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட் தானே. அது எப்படி ஒன்றாகும்? இதை கேட்டு எப்படி சிரிக்கிறீங்க நீங்கள்? அதுவும் திமுக மேடையிலே வச்சுக்கிட்டு சொல்லப்போனால் ஒரு வார்த்தைகள் பேசப்போனால் மனக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் வெக்கப்பட வேண்டாமா? அதை சொல்கிறது யார்? திராவிட இயக்கத்தோழனா? கிடையாதுங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறேன். 1967 எம்ஜிஆரை எம்ஆர் ராதா சுட வந்தார். அப்பொழுது ஒருத்தர் வந்து கேட்டாங்க, என்ன எம்ஜிஆர் இப்படி சுட்டுட்டீங்களே, பூபாலன் பாணியில் சொல்லணும்னா அப்படி ஒரு கோமாளித்தனமாக நம்மளால் பேச முடியாது, அப்படி கேட்டிங்களேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க, ஏண்டா டேய், எங்கள் கையில் கம்பு இருந்தால் கம்பு சண்டை போட்டிருப்போம், கத்தி இருந்தால் கத்தி சண்டை போட்டிருப்போம், ஏன்ட்ட இருந்ததோ துப்பாக்கி, எடுத்தேன் சுட்டேன், கக்கன்னு கூட்டம் சிரிக்கி. அட கூறுகட்ட குப்பைகளா! 1967 பேரறிஞர் அண்ணா ஆட்சியை பிடித்த ஆண்டு. பசி பட்டினி பஞ்சம் என்று மக்கள் பஞ்சம் பனாரைகளாக சுற்றிய ஆண்டு அது. பண்ணையார்களும் முதலாளிகளும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் தேர்தலில் தின்று கொளுத்த ஆண்டு அது. தெரியுமா? 1967 தான் சம்பாதித்த பணத்தை தனக்கென்று செத்து கொள்ளாமல் மூடை மூடியாக கெட்டிக்கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு எம்ஜிஆர் அந்த அளவுக்கு கோடீஸ்வரனைப் போல இருக்கிறவர் பாடுபட்டார். மனச்சாட்சி உள்ளவன், அரசியல் படித்தவன், வரலாறு படித்தவன், இதை எவனும் மறுக்க முடியாது. நீ என்ன மேடை போட்டு சிரிக்கிறிய? சுட்டது யார்? எம்ஆர் ராதா. 2 காரணம் சொல்லப்பட்டது. ஒன்று என்ன காரணம் தெரியுமா? திரைப்பட பிரச்சனை. இன்னொரு காரணம் என்ன? காமராஜர் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எம்ஜிஆரின் பிரச்சாரம் மக்களிடம் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. எம்ஜிஆரை கொன்றுவிட்டால் காமராஜர் ஆட்சிக்கு வந்து விடுவார். நானா சொல்கிறேன்? போய் படித்து பாருங்க. அதனால தான் எம்ஆர் ராதா சுட்டார் அப்படிங்கிற செய்தி இருக்கா இல்லையா? நம்மளா பேசுகிறது? சிரிக்கிறீங்க திமுக மேடையில். ஏய், சுட்டது திமுக காரனர். தூக்கம் இல்லாமல் இரவு பகல் பாராமல் தனது தொகுதியில் வேலை பார்க்காமல் இந்தியாவில் மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆர் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி பயணம் செய்யப்பட்டவனை சுட்டது யார்? காமராஜர் கூட இருந்த எம்ஆர் ராதா. பேரறிஞர் அண்ணாவையும் திமுகவையும் எம்ஜிஆர் சார்ந்திருந்த இயக்கத்தை முழு வீச்சில் எதிர்த்த தந்தை பெரியாரோடு கைகோர்த்த எம்ஆர் ராதா. சிரிக்கிறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு? அதுவும் திமுக மேடையில். அரசியலை நீங்கள் அரசியல் பண்ணுங்கள். விமர்சனங்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். எம்ஜிஆர் சுடப்படாவிட்டால் பேரறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையான கட்சியும் பேரறிஞர் அண்ணாவும் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது என்பதும் காரணங்களில் ஒன்று. ஏற்றுக்கிடத்தானே வேணும். நானும் திராவிட இயக்கம். இதை எதிர்க்கும் துணிச்சல் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சம மேடைக்கு வந்தால் நேருக்கு நேர் எதிர்கொள்வதற்கு நானே தயாராக, ஆதாரத்தோடு. இதை யார் வெற்றி கொள்ள முடியாது. ஏதோ விமர்சனம் என்கின்ற பெயரில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை நீங்கள் விமர்சிக்கிறேன் என்கின்ற பெயரில் காலகட்டத்தை மறந்துவிட்டு திராவிட இயக்க தோன்றிய அந்த ஆண்டில் ஒப்பில்லாத, இணையில்லாத, யாரும் எதிர்பார்க்காத உழைப்பு, யாரும் கொடுக்க முடியாத பணம் செலவழித்த எம்ஜிஆரை சுட்டதை சிரிக்க சிரிக்க பேசுகிறீரே, பேசுகிறது யார்? ஒரு திராவிட இயக்கத்தின் தோழனாக, திராவிட இயக்கத்தால் எங்கள் குழந்தைகள் கல்வி செல்வத்தை பெற்றவர்கள் என்கின்ற நன்றி கடனுக்காக நான் யூனிவர்சிட்டியில் இதை பேசுகிறேன். நான் விமர்சனம் பண்ணுங்க, பேசுங்க. 67க்கு பிறகு இல்லை, நீங்கள் 72க்கு பிறகு பேசுங்க. பேரறிஞர் அண்ணா இருந்த வரை இன்றைய இருக்கக்கூடிய திமுகவின் தலைமையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களும் 2 பேர் கலைஞரும் எம்ஜிஆரும் அவங்களே 4-5வது கட்டம் தான், 10வது 15வது கட்டம் தான் அண்ணா வைத்திருந்தார். அண்ணாவுக்கு இணையாக அடுத்த இடங்களில் 10-15 இடங்களுக்கு பிறகு தான் எம்ஜிஆரும் கருணாநிதியும்.
அன்று காமராஜர் என்கின்ற மிகப்பெரிய இமாலய மலையினைப் போல் தடுப்பு சக்தி ஒன்று தமிழ்நாட்டில் இருந்ததால், அது காங்கிரஸில் இருந்ததாலும், ரெண்டாவது கம்யூனிச இயக்கங்கள் வீறு கொண்டு இருந்ததாலும், அவர்கள் அளவுக்கு எதிர்த்து பேசுவதற்கு ஆளுமை உள்ளவர் கருணாநிதி என்று பரிமாணம் செய்ததும், அந்த எலெக்ஷனில் கருணாநிதி அவர்கள்தான் நாவலரை விட பெட்டர், அதாவது அண்ணாவிற்கு பிறகு முதலமைச்சராக ஆக வேண்டியவர் கருணாநிதி தான் என்று முழு ஆதரவை கொடுத்தவரே எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற எம்ஜிஆர் தான். எவனும் மடுக்க முடியாது. இவன் சுட்டான் செத்தான் சிரிச்சா என்னோட சினிமாவா அது? வரலாறுப்பா, அரசியல், தமிழர்களின் எழுச்சி ஆண்டு அது. அதை போய் நீங்கள் இப்படி சிரிக்கிற அளவுக்கும், மூணாவது இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் காசுக்காக பேசுகிறத வச்சுக்கிட்டு சிரிக்கக்கூடாது திமுக மேடையில். ரொம்ப வருத்தத்தோடு இதை நான் பதிவு செய்கிறேன். 72க்கு பிறகு கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆருங்கிற வந்துச்சுன்னா நீங்கள் பேசுங்க. செத்து 40 வருஷம் கழிச்சு இன்னும் போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. யாரை காப்பாற்றுறதுக்கு? ஜெயலலிதாவை பற்றி எதையுமே பேச மாட்டேங்க. இடைப்பட்ட ஆட்சி அத்தனை ஆட்சிகளில் இருக்குல்ல. ஓபிஎஸ் வந்தாப்புல பேசுங்க, எடப்பாடி வந்தாப்புல பேசுங்க. நான் எம்ஜிஆரை சொல்லுவதற்காக நான் இதை பேசவில்லை, எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணுவதற்காக நான் பேசவில்லை. நான் வேறு இயக்கத்தில், திராவிட இயக்கத்தில் பயணிக்கிறேன் முழு மூச்சாக. ஆனால் திராவிட இயக்க வரலாற்றின் மீது கல்லறிபவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் தாக்குதல் பதிலுக்கு இந்த மாதிரி வரும். உண்மையான வரலாறு. ஆனால் எம்ஜிஆர் சுட்டதை, எம்ஜிஆரை சுட்டதை எம்ஆர் ராதா சொன்னது திமுகவுக்கோ பேரறிஞர் அண்ணாவுக்கோ திராவிட இயக்கத்துக்கோ அல்ல அல்ல அல்ல. அதுதான் உண்மை. நீங்கள் சிரித்தால் வெட்கத்தான் பட வேண்டும். திராவிட இயக்கம் தோற்றுவித்த ஆண்டு 67, எம்ஜிஆர் சுடப்பட்ட ஆண்டு 67. ஆகையினால் எம்ஆர் ராதாவை கண்டிக்கத்தான் வேண்டுமே தவிர, எம்ஆர் ராதா சுட்டதை கேட்டு கவலை தான் நாம் பட்டிருக்க வேண்டுமே தவிர இது பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல. குளித்தலையில் எம்ஆர் ராதா எதிர்த்து நிற்க சொன்னார், போகல அப்படின்னு சொன்னால் எம்ஆர் ராதா பெரியாருக்கே துரோகம் செய்தவர்னு தான் அர்த்தம். அவ்வளவுதான். ஏன்னா தந்தை பெரியாரின் திராவிட இயக்கம், திராவிடர் கழகம் அது ஒரு அரசியல் கட்சியே அல்ல என்கிற தெரியாமல் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வார்த்தை சொல்வது கூட, நான் இப்படி பேசுவது கூட அது தவறு தான். அது திராவிடர் கழகம் அரசியலில் பங்கேற்காத கட்சி. அந்த கட்சியில் உறுப்பினர் கூட கிடையாது எம்ஆர் ராதா. அதுவும் உண்மை. அதனால் நீங்கள் இப்படி சொல்லி சிரிக்கிறதுக்கும், சுட்டை எங்கள் கம்பு இருந்துச்சா கம்பு சண்டை போட்டிருப்போம், கத்தி இருந்தால் கத்தி சண்டை போட்டிருப்போம், துப்பாக்கி இருந்து சுட்டோம் செத்தா, என்னடா பேச்சு இது? எம்ஆர் ராதாவுக்கு ஒரு வகையில் நன்றி சொல்ல வேண்டும். எம்ஆர் ராதா சுட்டதால் தான் எம்ஜிஆர் கூப்பிய கையோடு நிற்கக்கூடிய ஒரு புகைப்படம் வெளியிட்டதால் தான் அண்ணா எளிதாக அரசியலில் வெற்றி பெற முடிந்தது என்ற நன்றியோடையும் விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.